உங்கள் ஃப்ரெண்ட் அமெரிக்காவில் இருக்கார், அவருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பேங்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் மூலியமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரிசீவ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், இல்லைனா கொஞ்சம் ஹார்ஸ் கூட எடுத்துக்கும், இல்லைனா சம் டேஸ் கூட நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் பிட்காயின் யூஸ் பண்ணிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்டர்நெட் மூலியமாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே இந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் வரும். பேங்க்ஸ் இல்லை, மிடில் மேன்ஸ் இல்லை, கேஷ் இல்லை. அப்போ இந்த டிரான்சாக்ஷனை யாரு தான் வேலிடேட் பண்ணுறாங்க? பிட்காயின்னா என்ன, இந்த பிட்காயினோட பேக்கெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் சிம்பிளாகவும் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். இந்த பிட்காயினோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது 2008. அந்த டைமில் பெரிய பெரிய பேங்க்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. லேமன் பிரதர்ஸ் மாதிரி பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகுது. லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களோட சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் லாஸ் பண்ணாங்க. அந்த டைமில் இந்த சிச்சுவேஷனுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பட் இதுக்கு கிளியரான ஆன்சர் யாருக்கிட்டுமே இல்லை. மீன்வைல் எல்லா கண்ட்ரியோட கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக மணி பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேங்க்ஸுக்கு பெயில் அவுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே டைம் அதிகமாக சஃபர் ஆனது என்ன அப்படின்னா நார்மல் பீப்புள்ஸ் தான் அதிகமாக சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த சிச்சுவேஷனில் 2008 அக்டோபர் மந்தில் சட்டோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிற ஒரு அனானிமஸ் பர்சன் ஆர் குரூப் இன்டர்நெட்டில் ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஒயிட் பேப்பரோட டைட்டில் பிட்காயின் எ பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம். இந்த ஒயிட் பேப்பரோட கோர் ஐடியா பேங்க்ஸ் மாதிரி எந்த ஒரு மிடில் மேன்ஸும் இல்லாமல் உங்கள் மணியை 2 பேருக்கும் நீங்கள் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுதான் பிட்காயினோட பர்த். அதுக்கப்புறம் 2009 ஜனவரி 3 அன்னைக்கு ஃபஸ்ட்டு பிட்காயினோட பிளாக் வந்து கிரியேட் ஆனிச்சு. அந்த பிளாக்கோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெனிசிஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனிசிஸ் பிளாக்ல சட்டோஷி ஒரு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் கோட் வந்து ஆட் பண்ணியிருந்தாரு. அந்த கோர்ட்டில் இருந்தது என்ன அப்படின்னா 2008 நடந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸில் பேங்க்ஸுக்கு பெயில் அவுட் கொடுத்ததை பற்றி இன்ஃபர்மேஷன் இருந்தது. இந்த மாதிரி ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கிரைசிஸ்ல இருந்து தான் இந்த பிட்காயின் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் பர்பஸ்க்காக தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிட்காயின் கிரியேட் பண்ணது ரிச் ஆகிறதுக்கு இல்லை, ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல இருந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிட்காயினை கிரியேட் பண்ணாங்க. இப்போ சிம்பிளா ஒரு கொஸ்டின், பிட்காயின்னா என்ன அப்படிங்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா பிட்காயின் ஒரு டிஜிட்டல் கரன்சி. இதை உங்களால் டச் பண்ண முடியாது, பாக்கெட்டில் கேரி பண்ண முடியாது. ஆனால் இதை உங்களால் வேல்யூ பண்ண முடியும், உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போது சின்ன ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம் கோல்டுக்கும் பிட்காயினுக்கும். கோல்டு பொதுவாக ஃபிசிக்கல் அசட்னு சொல்லுவாங்க, பிட்காயினை டிஜிட்டல் அசட்னு சொல்லுவாங்க. கோல்டுக்கும் ஸ்கார்சிட்டி இருக்குது, பிட்காயினுக்கும் ஸ்கார்சிட்டி இருக்குது. கோல்டை மைனிங் பண்ணி தான் எடுக்க முடியும், அதே மாதிரி பிட்காயினையும் மைனிங் பண்ணி தான் எடுக்க முடியும். கோல்டை நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ண முடியும், ஆனால் பிட்காயினை உங்களால் ஒரு டிஜிட்டல் வாலெட்டில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கோல்டுக்கும் பிட்காயினுக்கு இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா கோல்டுக்கு thousands ஆஃப் இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, பிட்காயினோட ஹிஸ்ட்ரியே 2009 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கம்பேரிசனுக்கு அப்புறம் ஒரு டவுட் வரலாம், அப்போ இந்த பிட்காயினை எங்கே தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்? நம்ம யூஸ்வல் கேஷை வந்து நம்ம பேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம், ஆனால் பிட்காயினை எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்ஸ்லையும் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ இந்த பிட்காயின் எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் வேலெட்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த வேலெட்டில் 2 முக்கியமான விஷயம் இருக்கும். ஒன்று பிரைவேட் கீன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பப்ளிக் கீன்னு சொல்லுவாங்க. இந்த பப்ளிக் கீங்கிறது தான் உங்களோட வேலெட் அட்ரஸ் மாதிரி. இந்த கீயை யூஸ் பண்ணி உங்கள் வேலெட்டை யாருனாலும் பார்க்க முடியும், அதே மாதிரி உங்கள் வேலெட்டுக்கு யாருனாலையும் பிட்காயின் சென்ட் பண்ண முடியும். பிரைவேட் கீனா உங்கள் வேலெட்டோட பாஸ்வேர்ட் மாதிரி, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும், உங்களால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பிரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களோட வீட்டு அட்ரஸ் இருக்கு, அந்த வீட்டு அட்ரஸுக்கு உங்களுக்கு கொரியர் வரும், போஸ்ட்மேன் வருவார். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பப்ளிக் கீன்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த வீடை ஓப்பன் பண்ணுன்னா அதோட லாக்கர் கீ வந்து உங்ககிட்ட தான் இருக்கும், இதை தான் பிரைவேட் கீன்னு சொல்லுவாங்க. இந்த பிரைவேட் கீக்கு கிரிப்டோ வேர்ல்டில் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் சொல்லுவாங்க, நாட் யுவர் கீஸ் நாட் யுவர் காயின்ஸ். அதனால் இந்த ப்ரைவேட் கீயை நீங்கள் ரொம்ப செக்யூராக வச்சுருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் கீயை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிட்காயினை நீங்கள் ரெக்கவரி பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆல்மோஸ்ட் இல்லை.
இப்போ இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷனை பற்றின ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராகுல்ங்கிற ஒரு பர்சன் அனிதாங்கிற ஒரு பர்சனுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் வந்து பிட்காயின் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போது ராகுல் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வேலெட்லேருந்து அனிதாவோட வேலெட்டுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறாரு. இந்த டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ண உடனே அனிதாக்கு இந்த பிட்காயின் வந்து ரிசீவ் ஆகிடும். ஆனால் இந்த பிட்காயின் ரிசீவ் ஆகிற இன்பிட்வீன் கேப்பில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ராகுல் இனிஷியேட் பண்ண டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பிட்காயின் நெட்வொர்க்குக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வேர்ல்டு ஃபுல்லாக தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகி இருக்கிறது தான் இந்த நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ப்ராட்காஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷனை வேலிடேட்டர் அல்லது மைனர்ஸ் இதை வேலிடேட் பண்ணுவாங்க. இந்த வேலிடேட்டர் வெரிஃபை பண்ணுறப்போ ராகுல் கிட்ட ஆக்சுவலி அந்த பிட்காயின் இருக்கா இல்லை ஆல்ரெடி இதை வேறு யாருக்காவது சென்ட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு ஒரு பிளாக்ல ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் இந்த பிளாக்ல இந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு ஸ்டோர் ஆயிடுச்சு, ரெக்கார்டு ஆயிடுச்சு அப்படின்னா இதை யாருனாலையும் எரேஸும் பண்ண முடியாது, யாருனாலையும் எடிட்டும் பண்ண முடியாது. ஃபைனலி அனிதாவோட வேலெட்டுக்கு இந்த பிட்காயின் ரிசீவ் ஆகிடும். இப்போ நான் சொன்ன இந்த இவ்வளோ ப்ராசஸ்மே ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்டில் என்ன ஆகும்னா நடக்கும். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸில் பேங்க்ஸ் யாருமே இல்லை, எந்த ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனும் நடக்கல, அதே மாதிரி எந்த ஒரு மிடில் மேன்ஸும் இல்லை. அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுன்னா இதோட ஃப்ளோ வேலெட், நெட்வொர்க், வெரிஃபிகேஷன், பிளாக் செயின் அண்ட் கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கும். பிட்காயினுங்கிறது ஒரு டிஜிட்டல் கரன்சி தானே, இதை யாராவது காப்பி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் கிரியேட் ஆகும். இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக யாருனாலையும் இதை காப்பி பண்ண முடியாது. அப்போது ஏன் இதை வந்து காப்பி பண்ண முடியாது, இதோட ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டபுள் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிட்காயினை 2 பேருக்கு சேம் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க் அலோவ் பண்ணாது. இது எப்படி பாசிபிள்னா 2 டெக்னாலஜி மூலியமாக தான் இது வந்து பாசிபிள். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற டெக்னாலஜி என்ன சொல்லுவாங்கன்னா கிரிப்டோகிராஃபி. எவரி டிரான்சாக்ஷன் மேத்தமெட்டிக்கலாக செக்யூர் பண்ணியிருக்கும். இதை பிரேக் பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். செகண்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னா கன்சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய தௌசண்ட்ஸ் ஆஃப் பர்சன் இந்த டிரான்சாக்ஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்சன் இதை டிசைட் பண்ண முடியாது. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது A10 அப்படிங்கிற ஒரு சீட் ஆல்ரெடி புக் ஆயிருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணியிருக்கிற சீட்டை இன்னொரு பர்சனுக்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக இது வந்து இம்பாசிபிள். அதே கான்செப்ட் யூபிஐயில் பார்க்கலாம். யூபிஐயில் ஒரு டிரான்சாக்ஷன் ரெசிப்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். ஆனால் அதில் இருக்கிற டிரான்சாக்ஷன் ரியல் டிரான்ஸ்ஃபரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது எப்படி தெரிஞ்சு போனால் அந்த யூபிஐயில் இருக்க அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம பேங்க்கோட ரெக்கார்டில் இருந்து தான் எடுத்து பார்ப்போம். அது ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் அந்த யூபிஐ ஐடியில் இருக்கிறது நடந்திருக்கா இல்லையா, அது ரியல் மணி தான் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போது இந்த யூபிஐயோட டிரான்சாக்ஷன் ஓனர்ஷிப் எப்படி பேங்க்கு கிட்ட இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பிட்காயினோட ஓனர்ஷிப் பிளாக் செயினில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். இப்போது இந்த பிட்காயினை காப்பி பண்ணாலும் யாருனாலையும் இந்த ஓனர்ஷிப்பை காப்பி பண்ணவே முடியாது. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், பிட்காயினை கிரியேட் பண்ணது யாரு, இல்லை கவர்மெண்ட் இதை பிரிண்ட் பண்ணுறாங்களா? இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நோ. அப்போது இந்த பிட்காயின் எப்படி கிரியேட் ஆகும்னா இந்த பிட்காயினை கிரியேட் பண்ணுறது மைனர்ஸ். இப்போது இந்த பிட்காயினை எப்படி இந்த மைனர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா கோல்டை எப்படி மண்ணுக்கு அடியில் இருந்து மைன் பண்ணி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மைனர்ஸ் பிட்காயினையும் மைன் பண்ணி எடுப்பாங்க. இந்த மைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த பிட்காயின் நெட்வொர்க்ஸில் தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாக் செயினில் இந்த பிட்காயின் நெட்வொர்க் நடக்கக்கூடிய ஒரு டஃபஸ்ட் மேத்தமெட்டிக்கல் பசிலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சால்வ் பண்ணுவாங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் பசிலை எந்த கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த பிட்காயினோட டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணுவாங்க. இந்த டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ரிவார்டாக சம் அமௌண்ட் ஆஃப் பிட்காயின் வந்து கிடைக்கும். இதை தான் பிட்காயின் மைனிங்னு சொல்லுவாங்க. இந்த மைனிங் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பவர்ஃபுல் சிஸ்டம் அண்ட் ஹார்ட்வேர் வந்து தேவைப்படும், அதிகமான எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு தேவைப்படும், அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இதுக்கான காம்படிஷன்ஸும் இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் தாண்டி தான் ஒரு பிட்காயினுங்கிறது வந்து உருவாகுது. இந்த மாதிரி மைன் பண்ணி நிறைய பிட்காயின் எடுத்துட முடியுமா அப்படின்னா இங்கே தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அதுதான் பிட்காயினோட டோட்டல் சப்ளை. இந்த பிட்காயினோட மேக்ஸிமம் டோட்டல் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 21 மில்லியன் பிட்காயின் மட்டும்தான் டோட்டல் சப்ளைவாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பிட்காயின் கூட நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இதை கிரியேட் பண்ண அந்த குரூப் அண்ட் டீம்
கோடில் இதுக்கு மேலே பிட்காயின் ஜென்ரேட் ஆகாத மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சரே வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் முக்கியம்னா கோல்டு எக்ஸாக்டாக இந்த வேர்ல்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கான மைனிங் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் பிட்காயினோட எக்ஸாக்ட் நம்பர் தெரியும், 21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்குது. இதனால தான் பிட்காயினோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இதோட ஸ்கார்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்கார்சிட்டியும் டிமாண்ட் இருக்கிறனால நாளுக்கு நாள் இந்த பிட்காயினோட வேல்யூ அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் இதை டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் பார்த்ததை வச்சு இந்த பிட்காயினை பர்ஃபெக்ட்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் ரிஸ்க்கும் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரிஸ்க் தான் என்ன அப்படின்னா வாலடைலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாலடைலிட்டினா என்ன அப்படின்னா பிட்காயினோட டெய்லி ப்ரைஸ் பயங்கரமாக ஹை ஆகும், சம்டைம்ஸ் பயங்கரமாக டிப்பும் ஆகும். இதுதான் இந்த வாலடைலிட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் ஸ்கேம். அதாவது பிட்காயினை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணியை 24 ஹவர்ஸில் பிட்காயின் மூலிமா உங்களுக்கு நாங்கள் டபுள் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேரண்டீட் ப்ராஃபிட் இப்படி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இது 100% ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் ஆகிருங்க. மூணாவது விஷயம் ஃபேக் வேலட்ஸ். ப்ளே ஸ்டோரில் இருந்தாலும் ஆப் ஸ்டோரில் இருந்தாலும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூ செக் பண்ணுங்கள், அஃபிஷியல் சோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டெக்னாலஜி செக்யூராக இருக்கலாம், ஆனால் உங்கள் செக்யூரிட்டி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆல்வேஸ் ரிசர்ச் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா பிட்காயின்னா என்ன, இது எப்படி டிரான்சாக்ஷன் ஆகுது, எப்படி செக்யூர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க. ஆனால் இவ்வளோ விஷயமும் நடக்கிறதுக்கு பேக் போன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் புரியாமல் பிட்காயினை நம்மளால் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாக் செயின்னா என்ன அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னோசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.